தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் சக பெண் ஊழியர்களுடன் இணைந்து பாரம்பரிய முறைப்படி புதுப் பானையில் பொங்கலிட்டு இயற்கைக்கு தனது நன்றியை தெரிவித்தார். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு அனைவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தையே திருவிழா கோலமாக மாற்றிய பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன. அம்மன் வேடமிட்ட இளைஞர்களின் நடனம், பரதநாட்டியம் மற்றும் சினிமா பாடல்களுக்கான நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கும்மியடித்து குலவை பாட்டு பாடி பெண் ஊழியர்கள் மற்றும் கலைஞர்கள் அசத்தினர். கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர், பந்து விளையாட்டு போன்ற போட்டிகளில் ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்களே நேரடியாகப் பங்கேற்று மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் பயணம் செய்த நிகழ்வு விழாவிற்கு கூடுதல் மெருகூட்டியது. வியப்பில் ஆழ்ந்த வெளிநாட்டு மாணவர்கள். இந்த விழாவில் உள்ளூர் மாணவ மாணவிகள் மட்டுமின்றி நேபாள நாட்டைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பலை நேரடியாகக் கண்டு வியந்த அவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களை இணைத்துக் கொண்டனர். அரசு அலுவலகம் என்ற பிம்பத்தைத் தாண்டி ஒரு குடும்ப விழாவைப் போல நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழா சேலம் மாவட்ட மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தை பொறந்தாச்சு, வழி பொறந்தாச்சு, நம்ம தங்க மகராசாத்தி கொண்டாட்டம் வந்தாச்சு. பழைய நினைப்புல நெஞ்சம் பிடிக்குது, என்பதுகளின் பாசத்துல பொங்கலும் பொங்குது. மாட்டு பொங்கல் கொண்டாட்டம் மாட்டு தொழுவத்துல மணிச்சத்தம் கேக்குது. நம்ம காளை மாட்டு